வடிவகரிசி அம்மா இருக்காங்க இல்லையா, நான் டேரக்டரை தாண்டி ஒரு நடிகர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம். என்னை பெற்றவங்க அம்மா இருந்தாலும் என்னுடைய கலைத்தாய் தான் எனக்கு தாய். அந்த தாய்க்கு அந்த தாயின்னு கூட சொல்லலாம். என்னுடைய தாய் இதுதான் பண்ண போறோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் போகணும். அவங்க கூப்பிடுறாங்க, அவங்க அவசரப்படுறாங்கன்னு போயிட்டு அங்கே நின்றுட்டு 1க்கு 4 டேக் வாங்கி 24 கிராஃப்ட்டும் வந்து உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி நீயே உன்னை வச்சுக்காது. கேமரா முன்னாடி போறதுக்கு முன்னாடி அந்த சீன் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தெரிஞ்சாதான் நீ என்ன ரியாக்ட் பண்றன்றத மக்களுக்கு தெரியும். ஒரு சினிமாக்குள்ள வரத்துக்கே சாதாரணமா வந்துட முடியாது. இப்ப கமல் சார் சொன்னாரு, அவன் அந்த டார்கெட் அடையிறதுக்கு ஒரு 25 வருஷம் ஆகும் அப்படின்னு. பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க வந்தா கூட அவங்களுடைய தனித்தன்மையை, அவனுடைய திறமையை காமிச்சா மட்டும்தான் அந்த ஃபீல்ட்ல வந்து நினைச்சு இருக்க முடியும். ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும். அது எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் என்னன்னா கரெக்டாக அவங்கள அப்சர்வ் பண்ணால் நம்ம ஃபியூச்சரில் நம்ம அதை அப்ளை பண்ணலாம். ஆர்டிஸ்ட்ன்றது இதிலே ட்ராவல் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஒரு ஸ்பேஸ் கிடச்சுன்னா ஆஸ் எ டேரக்டராக கூட போகலாம். ஏன்னா இது நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நான் இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நாங்கள் ஒன்றா நடித்தவங்க, இப்போ அவர் எனக்கு டேரக்டர், நான் வந்து நடிகர். ஸ்பேஸ் இருக்கும்போது கரெக்டாக என்னன்னா அவர் நடிக்கும் போது அதை அப்சர்வ் பண்ணாரு. இவ்வளோ டைரக்டர்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இதுல வந்து ஒருத்தவங்க கிட்ட இருந்து நான் பெஸ்டான ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்க மென்ஷன் பண்ணக்கூடிய விஷயம், இது வந்து என் வாழ்க்கையில ரொம்ப யூஸ்ஃபுல்லான, ஆப்வியஸ்லி சினிமாக்காக நிறைய விஷயம் எல்லார்கிட்ட இருந்தும் கத்துருப்பீங்க, பட் லைஃப் டைம்ல ஒரு விஷயமா இருக்கும்ல, எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது, இதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு இவங்க கூட அப்படின்னா அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு ஆக்டராக இருந்து நான் சொல்றேன், என்ன சொல்லுவாங்கன்னா, அது வடிவகரிசி அம்மா இருக்காங்க இல்லையா, நான் டேரக்டரை தாண்டி ஒரு நடிகர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டது தான் அதிகம். அவங்க வந்து என் கலைத்தாயோட தாயன்னு கூட சொல்லலாம். என்னை பெற்றவங்க அம்மா இருந்தாலும் என்னுடைய கலைத்தாய் தான் எனக்கு தாய். அந்த தாய்க்கு அந்த தாயின்னு கூட சொல்லலாம். என்னுடைய தாய் அவங்க தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் கேமரா முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி என்ன சீன் அவன் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் பண்ண போகிறோன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோட தான் போகணும். அவங்க கூப்பிட்றாங்க, அவங்க அவசரப்படுறாங்கன்னு போயிட்டு அங்கே நின்றுட்டு 1க்கு 4 டேக் வாங்கி 24 கிராஃப்ட்டும் வந்து உன்னை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நீயே உன்னை வச்சுக்காது. கேமரா முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி அந்த சீன் என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். உனக்கு தெரிஞ்சாதான் நீ என்ன ரியாக்ட் பண்ணுறன்றத மக்களுக்கு தெரியும். உனக்கே சீன் தெரியாமல் நீ ரியாக்ட் அது எப்படி மக்களுக்கு தெரியும்? இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒவ்வொரு டைரக்டர், ஒவ்வொரு ப்ரொடியூசர், ஒவ்வொரு டெக்னீஷியன் கிட்டையும் சிறப்பு என்ன நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமாக்குள்ள வரத்துக்கே சாதாரணமாக வந்துட முடியாது. இப்போ கமல் சார் சொன்னார், அவன் அந்த டார்கெட் அடையிறதுக்கு ஒரு 25 வருஷம் ஆகும் அப்படின்னு. இப்போ பேக்ரவுண்ட் இருக்கிறவங்க வந்தா கூட அவங்களுடைய தனித்தன்மையை, அவனுடைய திறமையை காமிச்சா மட்டும்தான் அந்த ஃபீல்ட்ல வந்து நினைச்சு இருக்க முடியும். பட் அது வந்து ரொம்ப கம்மி. வெளியேந்து வரவங்க தான் ரொம்ப அதிகம். அப்போ அவங்க உழைச்சி முயற்சி பண்ணி அந்த இடத்துல வரும்போது எந்த ஒரு தனி திறமையும் உழைப்பும் இல்லாமல் வர முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் ஒரு டேலண்ட்ஸ் இருக்குது, இல்லாமல் கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொரு டேரக்டர்கிட்டையும் ஒரு டேலண்ட்ஸ் இருக்கும். அது எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் என்னன்னா கரெக்டாக அவங்கள அப்சர்வ் பண்ணால் நம்ம ஃபியூச்சரில் நம்ம அதை அப்ளை பண்ணலாம். ஏன்னா இப்போ ஆர்டிஸ்ட்ன்றது இதிலே ட்ராவல் பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. ஒரு ஸ்பேஸ் கிடச்சுன்னா ஆஸ் எ டேரக்டராக கூட போகலாம். ஏன்னா இது நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நான் இதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். இல்லை எனக்கு இது இல்லை, இந்த இடத்துல வந்து எனக்கு லாக் ஆகிடுச்சு, எனக்கு வந்து அதுக்கான ஸ்பேஸ் எனக்கு இருக்குன்னும் போது நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு, ஆதித்யான்னு சொல்லி. அவர் வந்து தங்கமகள்னு விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் என்ன கூப்பிட்டுருக்காரு. இப்போ நாங்கள் ஒன்றா நடித்தவங்க, இப்போ அவர் எனக்கு டேரக்டர், நான் வந்து நடிகர். ஸ்பேஸ் இருக்கும்போது கரெக்டாக என்னன்னா அவர் நடிக்கும் போது அதை அப்சர்வ் பண்ணார். அது வந்து கோ டைரக்டர் இருக்கும்போது அவர் தான் வந்து கோ டைரக்டராக அவர் நடித்த ப்ராஜெக்ட்லேயே பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பேரலாம் வந்து நம்ம ட்ராக் மாற்றிக்கலாம்.